Hi friends, welcome back to our channel Seenu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா வாட்ஸ்அப்ல நம்ம லாக் பண்ணி வச்சிக்கிற பர்టిక్యులர் சாட்ஸை வந்து பாத்தீங்கன்னா அன்லாக் பண்றது எப்படி அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். பட் ஓவரால் சாட்ஸுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அன்லாக் பண்ணிக்க முடியும். சோ அதல கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன and drawbacks என்ன அப்படின்றதால தான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா மேக் பண்றேன். சோ உங்களோட வாட்ஸ்அப்ல நீங்க லாக் பண்ணி வச்சிக்கிற சாட்ஸை அன்லாக் பண்றது எப்படி அப்படின்றத இந்த வீடியோல பாத்துருவோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் இந்த லாக் பண்ணி வச்ச சாட்ஸை அன்லாக் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் லாக்டு சாட்ஸ்னால் என்ன, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் ஆல்சோ அந்த மாதிரி வாட்ஸ்அப் லாக்டு சாட்ஸை எப்படி வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி ஹைட் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குண்டான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த லாக்டு சாட்ஸை நீங்கள் வந்து அன்லாக் பண்ணுறதுல ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சாட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணுறது. அப்படி இல்லைனா நீங்கள் லாக்டு சாட்ஸில் நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கிற ஓவரால் எல்லா சாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அன்லாக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சாட்டை மட்டும் எப்படி வந்து அன்லாக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். ஸோ உங்களோட வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்களோட சாட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட வாட்ஸ்அப் லாக்டு சாட்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்வைப் பண்ணிங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு லாக்டு சாட்ஸ் வந்து வரும். நீங்கள் வந்து லாக்டு சாட்ஸில் உங்களோட சாட்ஸ் வந்து லாக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மட்டும் தான் இந்த ஆப்ஷன் காமிக்கும். ஸோ லாக்டு சாட்ஸ்னு வரும். அதை நீங்கள் கொடுத்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன் வச்சு நீங்கள் வந்து லாக்டு சாட்ஸ்குள்ளே வந்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் பண்ணி வச்ச சாட்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ இதில் எந்த ஒரு பர்டிகுலர் சாட் வந்து நீங்கள் வந்து அன்லாக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சாட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரைட் சைடு கார்னரில் ஒரு 3 டாட்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது மோர் ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து அன்லாக் சாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த சாட் வந்து பார்த்தீங்கன்னா லாக்லேருந்து அன்லாக்குக்கு போயிடும். அதாவது லாக்டு சாட்ஸில் இருந்தது நார்மல் சாட் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிடும். இது இல்லாமல் இதே பேஜில் இன்னொரு மெத்தட்லையும் பண்ணலாம். நீங்கள் வந்து எந்த சாட்டை வந்து நீங்கள் வந்து அன்லாக் பண்ணுமோ அந்த சாட் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிங்க. அதுமாதிரி நீங்கள் சாட் பண்ணுவீங்க இல்லையா அவங்க கூட அந்த பேஜுக்கு போயிடுங்க. மேலே அவங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் பக்கத்தில் அவங்களோட நேம் காமிக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். இதை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா சாட் லாக்ன்ற ஆப்ஷன் வந்து ஆனில் இருக்கும். ஸோ இந்த பட்டனை நீங்கள் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன் கேட்கும். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணி கூட அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சாட்டை மட்டும் நீங்கள் வந்து அன்லாக் பண்ணுற மெத்தட். இந்த செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சாட்ஸ் வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஒரே கிளிக் ஆஃப் பட்டனில் உங்களால் எல்லா சாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட். ஸோ இதில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன பெனிஃபிட்ஸ் தான் ஃபஸ்ட்டு. அதாவது நீங்கள் நிறைய சாட்ஸ் வந்து அதை லாக் பண்ணி வச்சிருந்தாலுமே ஒரே பட்டனில் நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்க முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். உங்களோட லாக்டு சாட்ஸை நீங்கள் ஹைட் பண்ணுறதுக்கு சீக்ரெட் கோட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லைங்களா. அதாவது இந்த ஹைட் பண்ணுற ஆப்ஷன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ உங்களோட சாட்ஸ் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு சீக்ரெட் கோட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த சீக்ரெட் கோட் உங்களுக்கு மறந்துடுச்சு அப்படின்னாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அந்த சாட்ஸை வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பெனிஃபிட் அப்படின்றது. ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ட்ராபேக்ஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மெத்தடை பற்றி சொல்லாததுக்கு முன்னாடி ஏன் வந்து பெனிஃபிட்ஸ் ட்ராபேக்ஸ் சொல்கிறேன்னா அந்த ட்ராபேக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுட்டு நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணி அப்படின்னா தான் பெட்டர். ஏன்னா தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற உங்களுக்கு உண்டான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எரேஸ் ஆகிடும். ஸோ அந்த ட்ராபேக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணும்போது அந்த நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கிற சாட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அவங்க ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தாலும் சரி, வீடியோஸ் அண்ட் மெசேஜஸ் நீங்கள் பண்ண மெசேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எரேஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ட்ராபேக். அவங்க அனுப்பின ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் அந்த வாட்ஸ்அப் ஃபைலிருந்து மூவ் பண்ணி வேறு ஃபைலுக்கு மாற்றி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ திரும்பவும் நான் மென்ஷன் பண்ணுறேன், இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் லாக்டு சாட்ஸ் அன்லாக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லாக்டு சாட்ஸில் நீங்கள் பண்ண சாட்ஸ் அவங்க பண்ண சாட்ஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து எரேஸ் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ட்ராபேக். உங்களுக்கு எரேஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னாக்கா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா நான் முன்ன சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் சாட்ஸாக கூட வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிக்கங்க. முன்ன சொன்ன மெத்தடில் எந்த விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக தான் இருக்கும். பட் இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரேஸ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டு தான் ஸோ இதை சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த செகண்ட் மெத்தடில் எப்படி உங்களோட சாட்ஸ் வந்து அன்லாக் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஹோம் பேஜ் வந்துருங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு இதில் ரைட் சைடுக்கான 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில் வந்து செட்டிங்ஸ்ன்ற விஷயத்தை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் காமிக்கும். இதில் ப்ரைவசின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இது கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கள். இது கீழே சாட் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கும். இது கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து தெளிவாக கொடுத்துருக்கும். அதாவது அன்லாக் அண்டு
கிளியர் அன்லாக்டு சாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலர்ட் காமிக்கும். நான் முன்ன சொல்லியிருந்தீங்களா அந்த சீக்ரெட் கோட் வந்து மறந்துடுச்சு அப்படின்னா அதையும் வந்து உங்களுக்கு சேஃபாக எடுத்து கொடுத்துரும். அண்ட் ஆல்சோ உங்களோட சாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிடும் அப்படியே நோட்டிஃபிகேஷன் தான் வந்து இதில் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா இந்த ரெட் கலரில் இருக்கிற இந்த அன்லாக் அண்ட் கிளியர்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சாட்ஸ் லாக்டில் இருந்தால் ஒரு 10 சாட்ஸோ இல்லை 20 சாட்ஸோ இல்லை சிங்கிள் சாட்டாக இருந்தாலும் சரி எல்லா சாட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகிட்டு அண்ட் ஆல்சோ அதில் இருக்கிற மெசேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிட்டு டேரெக்டாக உங்களுக்கு நார்மல் சாட் பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்ஸ் எல்லாமே மூவ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மெத்தட். ஸோ இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தட்ஸ். இந்த 2 மெத்தடுமே வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து சாட்ஸ் எதுவும் மிஸ் ஆகாமல் உங்களோட சாட்ஸ் அன்லாக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். சாட்ஸ் அண்ட் ஆல்சோ இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னாக்கா நீங்கள் செகண்ட் மெத்தடை கூட ட்ரை பண்ணிங்க. உங்களுக்கு என்ன வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட சாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த மெத்தட் வச்சு உங்களோட சாட்ஸ் வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிடுங்க. நான் வந்து இந்த வீடியோ வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுல ஏதாச்சும் வந்து உங்களுக்கு இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது போன்ற டெக் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.